20 ஆண்டு குறைகளை நீக்க 20 நாட்களில் எம்எல்ஏவாக வந்து உங்களை சந்திப்பேன். பாஜக வேட்பாளர் திருமாறன் பிரச்சாரத்தில் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் தென்னிந்திய வார்டு பிளாக் கட்சியின் தலைவர் கே.சி. திருமாறன் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய பகுதியில் பிள்ளையார்பட்டி, முருகுளத்தான்பட்டி, மணமேல்பட்டி, நெடுமரம், அம்மாப்பட்டி, செண்பகம்பேட்டை, நல்லிப்பட்டி, கீழக்காவினிப்பட்டி, சாலப்பட்டி, சூரியம்பட்டி, மகிமானன்பட்டி, காவனூர், வஞ்சினிப்பட்டி, கண்டவராயன்பட்டி, பழக்கினிப்பட்டி, என்புதூர், ஆத்தங்கரைப்பட்டி, பனையப்பட்டி, வாணியம்பட்டி, கருங்குளம், கத்தாளம்பட்டி, கருவேல்குறிச்சி, அண்ணாநகர், உத்தமசாலை, சிந்தாமணிப்பட்டி, எம்புதூர், திருக்கோஷ்டியூர், சொல்லங்குடி, சாமந்தான்பட்டி, சோலுடையான்பட்டி, பிராமணப்பட்டி, பூமழந்தான்பட்டி, குண்டேந்தல்பட்டி, மேழையான்பட்டி, சுண்ணாம்பிருப்பு, கிருஷ்ணம்பட்டி, கருப்பூர், ஆலம்பட்டி, மாதவராயன்பட்டி, நாட்டார்மங்கலம், கோட்டையிருப்பு, கட்டையம்பட்டி ஆகிய பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பெண்கள் குடிநீர், அடிப்படை தேவைகள் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வேட்பாளரிடம் தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது உடன் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ஏ. வி. நாகராஜன், பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் அழகர்சாமி, ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், வடிவேல், ஒன்றிய துணை செயலாளர் ஆத்தங்கரைப்பட்டி ஆறுமுகம், கள்ளல் மேற்கு ஜே பேரவை ஒன்றிய செயலாளர் புயல் செந்தில், மாவட்ட பிரதிநிதி கலைக்கண்ணன், அமமுக ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன், ஊராட்சி செயலாளர் செல்லத்துறை, பாஜக தெற்கு ஒன்றிய தலைவர் கே.எஸ். தங்கப்பாண்டி, முன்னாள் மாவட்ட செயலாளர் சேது சிவராமன், ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் மணிமாறன், மாதவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் திருமாறன் பேசியதாவது: 20 வருஷமா வீட்டுனா நீங்க தாமரைக்கு போட்டுருங்க. நாடு தான் பிரால் மணி நாடு தான். அகலூர் காரையெல்லாம் இல்லைத்தா. நீங்கள் நம்ம தாலியாக இருக்கிறாங்க. எல்லாம் ஊட்டிய நோட்டில் நல்லா பாட முடியல. எல்லாம் மனசு வருஷம் இது முருகத்தா 20 நாள் நான் வண்டி வைத்தேன். எல்லாருக்கும் ஆனா அந்த தண்ணியை விற்பது யார்? தன் மனைவியின் பேரிலே ஒரு வாட்டர் பிளான்ட் வச்சிருக்காரு. யாரு? நம்ம பெரியர் பையா. 4 முறை அமைச்சர், 4 முறை எம்எல்ஏ இருந்து அமைச்சராக இருந்து இன்னைக்கு பட்டியல் சமூகத்தினுடைய இடத்தை அபகரித்து சோலார் பிளான்ட் போட்டிருக்கார். இந்த பஞ்சமி நில மீட்பு என்பது ஊருக்கு மக்களை, பாவப்பட்ட மக்களை அடித்து பிடுங்கி திமுக இன்னைக்கு இருக்க அறிவாலயம் எங்க இருக்குன்னா பட்டியல் இன சமூக மக்களுடைய இடத்துல அறிவாலயத்தை கட்டியிருக்காங்க. கட்சி ஆபீஸை கட்டியிருக்காங்க திருச்சியில. தொடர்ந்து ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற வேலையை செய்கின்ற பெரிய கற்பன் ஐயா அவர்களை துடைத்து எறிய வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். நான் எல்லோரிடத்திலும் சொல்லுவது என்ன? திருமாறன் வாக்கு கேட்டு வருகிறேன், ஆனால் அவர் வாக்கு வாங்க வருகிறார். கேட்பதற்கும் வாங்குவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அவரை வாக்கை மட்டும் வாங்குவதில்லை, வாக்காளர் எதிர்த்து நிற்கிற வேட்பாளரையும் வாங்குகிறார். இந்த 4 முறை அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் இன்றைக்கு திமுகவில் தான் இருக்கிறார்கள். அவங்க எப்படி இவரை எதிர்த்திருப்பாங்கன்றதை நம்மளா புரிஞ்சுக்கணும். 4 முறை போட்டியிட்ட அந்த வேட்பாளர் அனைவரும் திமுகவிலே சேர்ந்து இன்னும் மீண்டும் 25வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்க வேண்டும் பெரிய கருப்பன் என்று சொல்லி அவருக்கே வாக்கு கேட்டு வருகிறார்கள் என்று சொன்னால்
இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எதிர்ப்பவனுக்கு ஒரு ரேட்டு, வாக்கை பெறுவதற்கு ஒரு ரேட்டு என்று எல்லா மக்களுக்கு ஒரு விலை வைத்திருக்கிறார். ஆனால் விலை மதிப்பற்றவன் யார்? இந்த கேசி திருமாறனுக்கு அவரால் விலை வைக்க முடியவில்லை. எனக்கு விலை வைக்கிறதுக்கு பெரிய கருப்பனுடைய முப்பாட்டனாலே முடியாது. இத்தனை ஆண்டுகளாக அவர் செவித்த லட்சணத்தை நான் பார்த்தேன். இத்தனை ஆண்டுகளாக வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்குவது, எதிர்த்து இங்கு வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவது, இப்படி உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத சில பொருள்கள்லாம், சில உயிர்கள்லாம் இருக்கு. அப்பே ஆத்தால விலை கொடுத்து வாங்க முடியாது. நேதாஜி தொண்டனை எவனாலையும் விலை கொடுத்து வாங்க முடியும். எங்க சித்தாந்தமே வேற. அதிகாரம் அனைத்து மக்களுக்கே என்று முழங்கியவன் வங்கத்து சிங்கம் நேதாஜி. இளைஞனே உன் ரத்தத்தை குடி இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னவன் நேதாஜி. என் ரத்தத்தை கொடுத்தாலும் உங்க சுதந்திரத்தை நான் கொடுப்பேன். 20 ஆண்டுகளில் நீங்கள் பட்ட இன்னல்கள் போக வேண்டும் என்று சொன்னால் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஒரு நபர், தனிநபர், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு காரணத்திற்காக தனக்கு என்று வந்தால், தன் குடும்பத்திற்கு என்று வந்தால் தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இப்பொழுது உறுதியளித்து விட்டு போகிறேன். அங்கே கல்லை வைத்து மறைத்தவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், நான் வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த கல்லை எடுப்பவன் என் கையால் அந்த கல்லை எடுத்து எறிவேன் என்று சொல்லி நான் உறுதியளிக்கிறேன். தொடர்ந்து எங்க சேர்மன் இருக்காரு, சிதம்பரையா சேர்மன். நாங்கெல்லாம் யாருன்னா மக்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் யாரு? விவசாயிகளை நேசிக்கக்கூடியவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். இன்னைக்கு அண்ணன் டிடிவி என்ன மக்கள் செல்வர் அவர். இன்னைக்கு நாங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, மக்களோடு மக்களாக வாழ்ந்து உங்களுடைய வறுமைகளை தெரிந்து உங்கள் கஷ்டங்களை உணர்ந்து, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் உரிமை தொகை ஒரு 1000 2000 ரூபாயை மாற்றிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் தரேன் இருக்காரு, பிரிச்சு தரேன் இருக்கார். இன்னைக்கு நிறுத்தப்பட்ட அம்மா திட்டங்கள் அனைத்தையும் மீண்டும் நடைமுறைப்படுத்துறேன் இருக்கார். இன்னைக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்களா? ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அம்மா கிளினிக் கொடுத்தாங்க, அம்மா மினி கிளினிக் கொடுத்தாங்க, அம்மா மெடிக்கல் கொடுத்தாங்க, அம்மா உணவகம் கொடுத்தாங்க, அம்மா செருப்பு கொடுத்தாங்க. அந்த செருப்பு இருந்தால் கூட இவங்களை தூக்கி அடிச்சுடலாம். அதை கூட நிப்பாட்டிவிட்டான். இந்த செருப்பை கொடுத்தா தூக்கி அடிப்பாயின்னு தெரியும். எதையாவது கொடுத்துருக்காங்களா தான்? மடிக்கணினி பிள்ளை படிக்கிறதுக்கு மடிக்கணினி இன்ன வரைக்கும் கொடுத்தாங்களா? எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனா இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு பாருங்க, 20 வருஷமா அமைச்சர் தான். கண்ணு கண்ட தூரம் கருவில காட்டுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஓட்டை வாங்க போனேன், அவங்க ஓட்டை கொடுத்துட்டாங்க, நான் ஏன் ரோடு போடனா, நான் ஏன் மல்லிகடை பட்டனா, நான் ஏன் உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பூரா நம்ம இந்த அவல நிலையில இருக்கிறோம். நான் சொல்றேன், நான் ஓட்டு கேட்க வந்திருக்கேன். தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சு வந்தேன் என்று சொன்னால், 20 ஆண்டுகளாக நீங்கள் கனவில் நினைத்து வைத்திருந்த அனைத்து திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாரேன் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.